2011 வேர்ல்ட் கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த செமிஃபைனல் மேட்சை யாராலையும் மறக்க முடியாது. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு சேவாக் தான் அதிரடியா ஆடினாலும் 38 ரன்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் கம்பீர் 28 ரன்லையும் அவருக்கு பின்னாடி வந்த கோலி 9 ரன்லையும் யுவராஜ் சிங் ரன் எடுக்காமலையும் அவுட் ஆயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் தனக்கு கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ண சச்சின் 85 ரன்னையும் அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் தோனி 25 ரன்னையும் சுரேஷ் ரெய்னா 36 ரன்னையும் எடுக்க இந்தியா 260 ரன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 260 சேஸ் பண்ண வந்த பாகிஸ்தானுக்கு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்த வாப்னஸால 44 ரன் எடுத்திருப்பாங்க. அப்ப ஜாகிர் கான் அக்மலையும் அதுக்கு அடுத்தது முனாஃப் பட்டேல் நல்லா விளையாடி இருந்த அஃபீஸையும் அடுத்தடுத்து எடுக்க அதுக்கு அடுத்தது யுவராஜ் சிங் தன் பங்குக்கு ஆசாத் ஷாஃபிக்கு யூனிஸ் கான் சொல்லிட்டு முக்கியமான 2 விக்கெட் எடுக்க பாகிஸ்தானுக்கு 150 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிடும். இதனால கடைசி 50 பாலுக்கு பாகிஸ்தானுக்கு 77 ரன் தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஹர்பஜன் சிங் அஃப்ரிடியோட விக்கெட்டை எடுக்க என்னதான் மிஸ்பா உல்லாக் சோலாவா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு சுவாகத்தை தர மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா 29 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை யாரெல்லாம் லைவ்ல பாத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.